நம்ம வாழ்க்கைலாம் எங்கெங்க இப்போ நிஜ உலகத்தை விட இந்த 6 இன்ச் மொபைல் ஸ்க்ரீன்குள்ளே தாங்க நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம மொபைலை பயன்படுத்தலைங்க, மொபைல் தாங்க நம்மளை பயன்படுத்திகிட்ருக்கு. ஆமாங்க, மொபைல் இல்லாத குழந்தைங்களும் கிடையாது, மொபைல் இல்லாத மனிதர்களும் கிடையாது. ஏன்னா இப்போ குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஃபோன் இல்லைன்னா அவ்வளோ நம்மளை சண்டை போடுறாங்க. ஃபோனுக்குள்ளே தாங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த விரதம் அப்படின்னா என்னங்க? உடம்பு ஆரோக்கியமாக இருக்க தான் நம்ம உடம்ப கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், இல்லை ஒரு ஆஃப் டே அப்படி இருக்கிறோம். அதே மாதிரி தாங்க நம்ம மனசு மூளையும் ஆரோக்கியமாக இருக்க ஃபோனை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க போகிறோம். இது சில பேர்லாம் ஃபோன் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும், அவங்களுக்காக நான் சொல்லலை. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, இந்த ஸ்க்ரோலிங்லேருந்து எப்படி அக்கா வெளியில் வர்றது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நான். அதாவது இந்த ஸ்க்ரோலிங்லேருந்து நம்ம தப்பிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் தேவையில்லாத ஆப்ஸ் ஏற்றி வச்சுருந்தா, அதாவது கேமிங்கு, இன்ஸ்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க. தேவையில்லைன்னா தயவுசெய்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் நான் பண்ண அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க இன்ஸ்டாவை. ஏன்னா அதுக்குள்ளே போனால் வெளியவே வர முடியல. எப்படி தான் அதுக்குள்ளே டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. அதனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். கேமிங்கு சுத்தமாக அதுவும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. பர்ச்சேஸ் பண்ணுறது சில ஆப்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, அதுவும் அதுக்குள்ளே போனேன்னா அவ்வளோதாங்க, டைம் போகிறதே தெரியாது. அதனால் அதுலேயும் தேவையான ஆப் மட்டும் தான் வச்சுருக்கேன் நான். தேவையில்லாததை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். இதில் என்னென்னா, நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் நினைப்போம். ஆனால் நம்ம அது இன்ஸ்டாக்குள்ளேயோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்குள்ளேயோ போகும்போது நம்ம விரல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. டைம் போகிறதே தெரியலங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் மூளையில் டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அதை நீங்கள் ஒரு வாட்டியும் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் அடையுது. நீங்கள் வேணாலும் இதை நோட் பண்ணி பாருங்களா. நீங்கள் ஸ்க்ரோலிங் பண்ணும்போது உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம அந்த விஷயத்தை போய் பண்ணுறோம். இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தாங்க நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் இருங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மணி நேரமாவது மொபைலை ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. நிஜ உலகத்தில் வாங்க, கவன சிதறலேருந்து நம்ம தப்பிக்கலாம். கவன சிதறலில் மட்டும் இல்லைங்க, நிஜ உலகத்துலேயும் கொஞ்ச நாள் வாழலாங்க. மொபைலுக்கு அந்த கேமிங்லாம் விட்டுட்டு ரியாலிட்டியில் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயம் புக்கு படிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் பேசுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் பேசுகிறவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது தாங்க ரொம்ப அதிகம், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது தாங்க அதிகம். அதுக்காக உங்களை நான் போய் தேவையில்லாதெல்லாம் பேச சொல்லலை. உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. இந்த மொபைல் அடிக்ட்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதனால் நம்மளுக்கு நிறைய காசு தாங்க வேஸ்ட்டாக போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் எது தேவையில்லாமல் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமலே சும்மாவே இருக்குது, ஆஃபர்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மணியை சேவ் பண்ணலாங்க. இது பல பேருக்கு இருக்க ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சுங்க. ஆஃபர் போட்டால் உடனே வாங்கி வச்சுருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாததுங்க. இதுவும் இந்த மொபைல் ஸ்க்ரோலிங் மூலயமா தாங்க வருது. நம்ம ஒரு ட்ரெஸ் பார்க்க போவோம், ஆனால் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிறைய ட்ரெஸ் வருங்க. இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மொபைல் விரதத்தோடு சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் ஃபாஸ்டிங்கும் இருந்து பாருங்கள். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு 3 மந்த்து கம்பல்சரி 3 மந்த் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ மணி சேவ் பண்ணுறீங்க மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் மளிகை கடை இல்லைன்னா துணி கடை எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கணும். அப்படி நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நிச்சயமாக கம்மியாகுங்க. கடைசியாக ஒரு விஷயங்க, உங்கள் ஃபோனில் இருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, ஸ்க்ரோலிங்கை பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க.
மொபைலை வந்து நம்ம தாங்க யூஸ் பண்ணணும், நம்மள வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் நம்ம லைஃப்பில் கிடைக்குங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லலாங்க. நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம். நன்றி.